கதை எழுதியதோ அறியே, ஏறி இறங்கும் மூச்சு எதுவரை தொடருமோ அறியேன். பந்து விளையாடும் வினை சந்தடியில் வைத்ததெனை, பந்து விளையாடும் வினை சந்தடியில் வைத்ததெனை, இந்த நொடி இந்த இடம் ஒன்று அறிவேன், அது எந்த நொடி என்னப்படும் ஏதும் அறியேன். இந்த நொடி இந்த இடம் ஒன்று அறிவேன், அது எந்த நொடி என்னப்படும் ஏதும் அறியேன். நான் கூட்டத்தில் கொள்ளை போகாத தனியன், அடையாளம் இல்லாத வீதி மனிதன். கூட்டத்தில் கொள்ளை போகாத தனியன், அடையாளம் இல்லாத வீதி மனிதன். சிதை மீறும் புகை மேவும் மலரின் இதழா, நதி சீராட்டி தாலாட்டும் நாணல் முனையா, உதவ வந்துதைப்படும் பரிதாபமா, உள்ளத்தில் தெய்வத்தின் பரிகாசமா, ஒன்றுமே இல்லாத அவகாசமா, இதன் ஊடேயும் உள்ளத்தில் உல்லாசமா, ஒன்றுமே இல்லாத அவகாசமா, இதன் ஊடேயும் உள்ளத்தில் உல்லாசமா. நான் கூட்டத்தில் கொள்ளை போகாத தனியன், அடையாளம் இல்லாத வீதி மனிதன், அடையாளம் இல்லாத வீதி மனிதன். வணக்கம். விதிப்படிதான் எல்லாம் நடக்கிறது. ஒரு துயரம் நமக்கு நடக்கும் பொழுது என் விதி அப்படி அப்படிங்கிறோம். என்ன அது விதி? வினையின் விளைவின் தொகுதி விதி. வினை என்பது செயல், செய்கை. இங்கே யார் செய்த செய்கை? நாம் செய்த செய்கைதான். நம்முடைய வினை, நாம் செய்த வினை செயல் ஒரு விளைவை ஏற்படுத்துகிறது. எத்தனையோ செயல்கள் செய்திருக்கிறோம். அந்த ஒவ்வொரு செயலுக்கும் விளைவு உண்டு. செயல்கள், விளைவுகள், அத்தனை விளைவுகளும் சேர்ந்திருக்கின்ற தொகுதிக்கு பெயர் விதி. இந்த தொகுதி தான் நம்மை நடத்துகிறது. புத்திஹி கர்மானுசாரணி என்று பதஞ்சலி இதைத்தான் குறிப்பிடுகிறார். முன்வினை தான் நம்முடைய புத்தியில் வந்து அமர்ந்து கொண்டு நம்மை இப்படியும் அப்படியுமாக செலுத்துகிறது. செய்த வினை செப்புவதால் தீர்ந்திடுமோ, எய்த கைக்கு நாமே இலக்கு. சரியா? செய்த வினை செப்புவதால் தீர்ந்திடுமா, எய்த கைக்கு நாமே இலக்கு. இப்ப பாரு, பெரியவர் உட்கார்ந்து இருக்கிறார், சந்தோஷமா எல்லாரும் இருக்காங்க. இந்த சபையில் ஒரு குழந்தை வருது. பெரியவர் முன்னால நிறைய பழங்கள், விதம் விதமான பழங்கள் வச்சிருக்கு. அந்த குழந்தை வந்தோடனே அவர் வந்து பா அப்படின்னு கூப்பிட்டு, இந்த பார் இவ்வளவு பழங்கள் இருக்கு, உனக்கு என்ன பழம் வேணுமோ நீ எடுத்துக்கோ, உனக்கு என்ன பழம் வேணும் பார் அப்படின்னு. அது ஒன்னொன்னா கையை பின்னால கட்டிட்டு பாவாடை செட்டு புண்டு எல்லாத்தையும் பாக்குறது. அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறாரு. எனக்கு மாம்பழம் தான் வேணும் அப்படிங்கிறது அந்த குழந்தை. மாம்பழம் மட்டும் இல்லைங்க, அது சீசனும் இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லா பழமும் இருக்கு, மாம்பழம் இல்ல, மாம்பழம் தான் வேணும்னு அந்த குழந்தை கேட்குது. மாம்பழத்துக்கு இப்ப நம்ம எங்க போறது அப்படின்னு பெரியவர் சொல்லும் போது ஆந்திராவிலிருந்து ஒருத்தர் வர்றார். அவர் கையில 2 மாம்பழம். இந்த குழந்தை கேட்டது 2 மாம்பழம் வேணும்ட்டு. அவர் கையில 2 மாம்பழம் இருக்கு. அந்த 2 மாம்பழத்தை இந்த குழந்தைக்கு இவர் மூலமாக அதை கொடுக்கிறார். இப்படி ஒரு நிகழ்ச்சியை வந்து ரமண மகர்ஷியுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரிதான் ஒரு குழந்தை அது வந்து தாத்தா லட்டு கொடு அப்படிங்கிறது. அங்கங்க லட்டு இருக்கும் அவருடைய குகையில. லட்டுவா? லட்டுலாம் ஒண்ணும் இல்லையாப்பா இங்க அப்படின்னு. அதுதான் கிடையாது, எனக்கு லட்டு வேணும், சும்மா இது பண்ணாரு. என்ன பண்ணாரு? ரமண மகர்ஷி உள்ள போனார். வரும்போது லட்டுவோட வந்தார். அவ்வளவுதான். இந்த லட்டுவும் மாம்பழமும் அப்படித்தான் நிகழ்ந்தன என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த 2 நிகழ்ச்சிகளையும் நான் உங்களுக்கு தொகுத்து சொன்னேன். அடுத்தபடி இது வந்து ரொம்ப இனிய விஷயம். அது ஆசைப்பட்டது, அதை உடனே அந்த ஆசை நிறைவேற்றப்பட்டது, அவ்வளவுதான். அடுத்த ஒரு நிகழ்ச்சி பாருங்க. ஒரு அடியவர் அவருடைய குழந்தையை கூட்டிட்டு வர்றார்.
அந்த குழந்தைக்கு 3 வயசாச்சு. 3 வயசாகி பேச்சு வரல. 3 வயசாகி குழந்தைக்கு பேச்சு வரலன்னா அந்த பெற்றோர்கள் என்ன படாத பாடு படுவாங்க. என்ன சமாச்சாரம் அப்படின்னு கேட்கிறேன். இல்லை சுவாமி, இந்த குழந்தைக்கு, யாரோட குழந்தை இது? என்னுடைய குழந்தை தான் சுவாமி. என்ன 3 வயசாகுது, இன்னும் வார்த்தையே வரல, பேச்சே வரல. இவளுக்கா? இவன் நன்னா பேசுவா, நிறைய பேசுவா அப்படின்னாராம். அவங்களுக்கு புரியல. நன்னா பேசுவா, நிறைய பேசுவான்னு சிரிச்சுட்டு பிரசாதம் கொடுத்து அனுப்பிச்சிட்டார். அந்த குழந்தை அந்த பிரசாதத்தை வாங்கி கொண்டு பெற்றோர்களோடு வீட்டுக்கு செல்கிறது. வீட்டுக்கு சென்றவுடன் ஒரு தட்டை எடுத்து கொண்டு வந்து, சாப்பிட்ற தட்டு எடுத்து கொண்டு வந்து உட்கார்ந்து, அம்மா பசிக்கிறது, மம்மு போடுன்னு சொல்லித்தான். ஃபர்ஸ்ட் வேர்ட் இன் ஹர் லைஃப். அம்மா பசிக்கிறது, மம்மு போடு அப்படின்னு சொல்லித்தான். எப்படி இருக்கும் இது? ஹவு டஸ் திஸ் ஒர்க்? அதாவது ஒரு மகானுடைய அனுகிரகம், அருள் என்பதுதான் பிகெஸ்ட் மிராக்கிள். என்ன மிராக்கிள் அதுலன்னா, இட் வில் ஒர்க் irrespective of your karma. In spite of your karma, it can work. உன்னுடைய கர்மவை என்னவோ அதை தள்ளி வைத்துக்கொண்டு அது நடக்கும். கர்மவினை அப்படியே போயிடுமா, போகுமா, போகாதா? போகாது என்பதும் சரியான விடைதான், போகும் என்பதும் சரியான விடைதான். அது அவரை பொறுத்து இருக்கு. இது போதும் இவனுக்குன்னு அந்த மகான் முடிவு கட்டிட்டார்னா அந்த வினை அதற்கு பிறகு எடுபடாது. இல்லை, இது கொஞ்ச நாள் சென்ற பிறகு வேறு விதமாக இதை இந்த மனிதன் அனுபவிக்கலாம் என்றிருந்தால் அது வேறு விதத்தில் வந்து அதை அனுபவித்தே தீர வேண்டும். இப்படி செயல்படுகிறது. இப்படி ஒரு நிகழ்ச்சி. இன்னொரு நிகழ்ச்சி பாருங்க. பெற்றோர்கள், ஒரு தவழக்கூட முடியாத ஒரு குழந்தை, அது வெறும் ஒரு பொட்டலம் மாதிரி இருக்கு அந்த குழந்தை. அதை கொண்டு வந்து அவர் காலடியில் போடுறான். போட்டு அப்படி நிற்கிறாங்க, துக்கத்தில் நிற்கிறாங்க. அதுக்கு உயிர் இருக்கா இல்லையான்னு கூட தெரியல, அப்படி இருக்கு. அவர் பார்க்குறார், அப்படியே தான் இருக்கு, இன்னும் குறையிலையே அப்படிங்கிறார். இது என்ன புரியும்? திடீர்னு இங்கேருந்து ஒரு சென்டென்ஸ் சொல்றார், அப்படியே தான் இருக்கு, இன்னும் குறையிலையே சொல்லிட்டு பக்கத்தில் கூப்பிட்டு, கொஞ்சம் பாலும் நந்தியாவட்ட பூவும் கொண்டு வா அப்படிங்கிறார். அதை கொண்டு வர நந்தியாவட்ட பூவை பாலில் தோச்சு அந்த குழந்தைக்கு தலையிலேருந்து கால் வரைக்கும் அவரோட உடம்புல தடவுறார் மகாசுவாமிகள். தடவிட்டு அதை வச்சுட்டு, நீங்கள் உடனடியாக இந்த குழந்தைய மாயவரம் கோயிலுக்கு கூட்டின்னு போய் அங்கே தட்சிணாமூர்த்தி சன்னதி இருக்கு, அவர் முன்னால் வைங்க, தாமதப்படுத்தாதீங்க, உடனே புறப்படுங்க அப்படிங்கிறாராம். ஆஹா, எல்லாரும் உடனே உத்தரவாயிடுத்துன்ட்டு எடுத்துன்னு போறான். எடுத்துன்னு போய் எல்லாம் இந்த நிகழ்ச்சியை கேட்டவா பிரிவாத பண்ணினதை பார்த்து, நந்தியாவட்டையை பாலில் முக்கிய அந்த குழந்தைய தடவினதை பார்த்தது, இன்னும் குறையிலேயே அப்படியே தான் இருக்கேன்னு சொன்னது, உடனடியாக போய் தட்சிணாமூர்த்தி சன்னதியில் அதை குழந்தைய கடத்துங்கன்னு சொன்னது, இதெல்லாம் கேள்விப்பட்ட எல்லாரும் அவ கூடவே போறான். இந்த பெற்றோர்கள் கூடவே போகிறாரு. மாயவரத்துக்கு போய் அந்த மயூரநாதர் கோயில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கு எதிராக இந்த குழந்தைய வைக்கிறான். அப்படியே எல்லாரும் அமைதியா இருக்காங்க, ஒன்றும் நடக்கல. எங்கிருந்தோ ஒரு பூனை வருது. பூனை எல்லாரும் அப்படி அந்த கூட்டத்தில் அப்படியே கிடுகிடுன்னு வந்து குழந்தைகிட்ட வந்து குழந்தைய நக்கிறது. நெத்தியிலேருந்து கால் வரைக்கும் ஒரு முறை நக்கிட்டு ஓடி போச்சு. அடுத்து என்ன நடந்தது? அந்த குழந்தை, அசையாத குழந்தை அப்படி ஒரு கழிச்சு கிளிக் அப்படின்னு தட்சிணாமூர்த்தியை பார்த்து சிரிச்சதான். எல்லாம் சரியா போச்சு. இதுக்கு என்ன சொல்வீங்க? பிற்பாண்டு விளக்கம் சொல்லுகிறார்கள். இந்த மாதிரி ஏதாவது முற்பிறப்பிலே பூனையை கொன்ற தோஷம் இருந்தால் அது நீங்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியிலே, இந்த நிகழ்விலே அது பூனை மூலமாகவே அந்த தோஷம் நிவர்த்தியானது என்று சொல்லுகிறார்கள். நம்முடைய அப்பர் சுவாமியினுடைய அடியவராகிய அப்பூதி அடிகள், அவருடைய குழந்தை நாகத்தால் தீண்டப்பட்டதும் அப்பர் சுவாமிகள் பதிகம் பாடி அந்த நாகமே வந்து விஷத்தை திரும்ப உண்டதாக வரலாறு சொல்லுவார்கள். பூனை அன்று ஏதோ ஒரு பூனையை கொண்டதுக்கு இன்று ஒரு பூனை வந்து இந்த சாபத்தை தீர்த்ததாக சொல்றார். அதல்ல இங்கே பொருட்டு. அந்த விளக்கம் நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை என்னவென்று கேட்டால், அருள் தான் இந்த அதிசயத்தை நிகழ்த்தி இருக்கிறது. சோ பீ இட் அப்படின்னு சொன்னாங்கன்னா ததாஸ்துன்னு நடந்துட வேண்டித்தான், அவ்வளவுதான். ஏன் அப்படி நடக்குது? நமக்கு ஏன் நடக்கல? ஒரு மகானுக்கும் மனிதனுக்கும் சாதாரண மனிதனுக்கும் இடையே உள்ள மிகப்பெரிய வேறுபாடு என்ன? நமக்கு சங்கல்பம் என்று ஒன்று இருக்கிறது, அப்புறம் கிரியா ஒன்று இருக்கு. சங்கல்பம்னா டிசைடட் தாட், ஒரு உறுதியான ஒரு எண்ணம். அந்த எண்ணம் அது வரதே கஷ்டம், அப்புறம் அது செயலில் நம்ம நிறைவேற்றணும். ஒரு மகானுடைய மனதில் இந்த சங்கல்பமும் கிரியமும், அதாவது உறுதியான எண்ணமும் அதை நெறிப்படுத்தும் செயலும் ஒன்று.
அதுல கேப் கிடையாது, உடனடியாக அது நிகழ்ந்து விடும். எப்படி அது நிகழ்கிறது? அவர் சூஸ் பண்றாரா? ஏன் அவங்களுக்கு நடக்கல, ஏன் இவங்களுக்கு நடக்கிறது? சூஸ் பண்றது இல்ல. ஒரு சத்தியம் இருக்கிறது, ஒரு பரம சத்தியம் ஒன்று இருக்கு, அது சூஸ் பண்ணி கொள்கிறது. It is decided not by him, it is decided by something which is beyond all that, decided by that ultimate truth. At that truth, ஒரு சத்தியம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது, அது முடிவை எடுக்கிறது, அதன்படி இது நடக்கிறது. இதை நம்ம புரிந்து கொள்ளும் அற்புதமான 3 நிகழ்ச்சிகளை நம்ம பார்த்தோம். இன்றைக்கு மகா சுவாமிகளுடைய மகா வாக்கியத்தை பார்ப்போம். போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியம் தான், பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப இந்த ஜென்மாவில் நல்லது கெட்டதுகளை அனுபவிக்கிறோம். நான் முதல்ல விதியிலிருந்து தான் பாட்டே இன்றைக்கு துவங்கினேன். போன ஜென்மத்தில் செய்த பாப புண்ணியங்களுக்கு ஏற்ப இந்த ஜென்மாவில் நல்லது கெட்டதுகளை அனுபவிக்கிறோம். முதல்ல நல்லது என்னன்றதை பார்த்துருவோம். ஹெல்த், வெல்த், ஒரு குட் ஃபேமிலி, குட் சரௌண்டிங்ஸ், இதெல்லாம் நாம் முன்பு செய்த நல்வினையால் வந்த பயன்கள். அப்போ நம்முடைய சித்தம் எப்படி இருக்கணும்? இதெல்லாம் நம்ம போன ஜென்மத்தில் செய்தது, அதனால் நமக்கு இப்போ வந்திருக்கு. இதை நம்ம தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் முற்பிறப்பில் என்ன மாதிரி நற்காரியங்களை செய்திருப்போமோ அதே போல் இந்த முறையும் நல்ல நல்ல காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்கிற நினைப்பில் இருக்கும். துன்பம் வருகிறது என்று பார்க்கும் பொழுது யாருக்கும் நாம் தீங்கு செய்திருப்போம், அதனால்தான் இன்றைக்கு நமக்கு தீங்கு விளைகிறது என்கின்ற எண்ணம் நமக்கு ஏற்பட்டு யாருக்கும் நாம் தீங்கு செய்யக்கூடாது, எல்லோருக்கும் நன்மையே புரிய வேண்டும் என்று வந்தால்தான் இந்த கர்ம வினை சுற்றி இருந்து நாம் விடுபட வழி நமக்கு கிடைக்கும். விதி 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 அட மகனேன்னு விதுரன் துரியோதனை பார்த்து துருதராஷ்டிரன் சொல்லுகிறான். அதனால் அந்த விதியை வெல்வதற்கு, மதியால் வெல்ல வேண்டும் என்றால் நல்ல எண்ணங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும், தீய எண்ணங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதை அப்படி பார்த்து கொள்வதற்கு ஒரு மேற்பார்வை செய்ய இன்னொரு இருக்கிறார், நமக்கு காத்திருக்கிறார். அவரிடத்தில் நம்மை ஒப்புவித்து விட்டால் நம்முடைய எண்ணங்கள் சீராகும், செயல்கள் சரியாக இருக்கும், வாழ்க்கையும் தெளிவாக இருக்கும்.